நீங்க துக்கமுகமாய் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்க, "நீங்க இந்த ஊர் இல்லையா? வேற ஊரான்னு?" கேட்குறாங்க. இன்றைக்கே கிராமங்கள்ல ஏதாவது ஒரு மரணம் நடந்ததுன்னா, அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீதிமான் சொல்லி அரசாங்கமே அவர தீர்க்குது. நீதிமான் சொல்லி தீர்க்கப்பட்டவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு மரிக்கிறார். அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சீஷர்கள் ஆண்டவர் உயிரோடு இருந்தபொழுது, இவர் நம்மை மீட்பார்ன்னு சொல்லி அவர விசுவாசிச்சாங்க. ஆனா அவர் மரித்த பிறகு, அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள இன்னைக்கு அவங்களால விசுவாசிக்க முடியல. அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பித்தார்ன்னு சொல்லி சொல்லப்படுது. உடனே சீஷருங்க சாயங்காலம் ஆயிருச்சு. அதனால நீங்க எங்களோடே கூட தங்கியிருங்கன்னு சொல்லி வருந்தி அவரை அழைத்தார்கள். அப்பொழுது அவர் அவங்களோடு கூட பிரவேசித்தார். அவங்களோடு கூட அவர் அப்பம் பிட்கையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை இயேசு என்று அவர்கள் அறிந்தார்கள் சொல்லி சொல்லப்படுது. ஐக்கியப்படுகிற அளவுக்கு பந்தின்னு சொல்லும்பொழுது ஒரு உறவை காட்டுது. அந்த அளவுக்கு அவரை வருந்தி இன்னைக்கு நீங்க அழைக்கும் பொழுது, நீங்க விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து உங்களை வழிநடத்துவார்.